யார் அர்ப்பணிக்கிறவங்களோ அவங்க மட்டும் ஃபார்வர்ட், இதெல்லாம் போங்கன்னு சொல்றாரு. அது மாதிரிதான் அவர் இந்த இந்திய போராட்டத்தை வந்து உலகமே அதிர்ந்தது. அந்த மாதிரி ஒரு தைரியம் ராஜவேலுக்கு உண்டு. யாருக்கும் அடிமைப்பட்டு போறதோ அடிமைப்பட்டு போறதோ இயல்பு இல்லை. எவனாலும் சரி, மோதுறேன்னா மோதுறேன், நெஞ்சோட நெஞ்சா மோதுறேன், வீரத்தோட வீரமா மோதுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உள்ள பிள்ளை. என்ன இந்த அலுவலகத்துல 87ஆம் வருஷம் நினைக்கிறேன், செக்ரட்டரி நாமினேஷன் போட வேணாங்க, நீங்க போடுங்கன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி அந்த நாமினேஷன் வாங்கி என் நேரத்தை யாரும் போட வேணாம்னு சொல்லி அந்த நிமிஷம் செலக்ட் பண்ணதுனால இந்த விருதாயி நட்சத்திரத்தில் நான் செலக்ட் பண்ணேன். நம்ம ஏடோவில் வந்து ரொம்ப அந்யோன்யமா எல்லாரோடையும் பழகுறது. அவரை யாரும் எதிர்க்க மாட்டாங்க, அவரை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆமா, அவர் ரொம்ப சௌஜன்யமானவர். தொழிற்சங்கத்துலாம் எடுத்துக்க மாட்டாரு, தொழிற்சங்கமா அவரை வணங்கும். ஆனா அவருக்கு தெரியும் மெட்ராஸுக்கு ஜிடபிள்யூ யூனியனோ டிஎம்கே யூனியனோ ஏடிஎம்கே சுந்தரமோ அல்லது யாரோ சரி என்னை பார்த்து பேர் சொல்லி கூட முடியாது. யாரும் என்ன அண்ணனோ வணக்கனோ ஆசிரியர்னோ சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த ராஜவேலு அந்த எதிர்த்த நாமினேஷன் உட்காந்து எம்பி நாமினேஷனை ரத்து பண்ணு சொல்லி ரத்து பண்ணி செலக்ட் பண்ணதுனால ராமநாதன் பிள்ளையை நான் சேர்ந்து போறோம். எல்லாம் மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சேலம் எல்லா ஊரும் தான் இருந்தது. ஆனா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி போகும்போதோ, சீஃப் செக்ரட்டரி போகும்போதோ, பீண்டார் செக்ரட்டரி போகும்போதோ, அல்லது நம்ம நாகாவுடைய அமைச்சர் அந்த பண்ருட்டியர் போகும்போதோ ராமநாதன் பிள்ளை யாரையும் கூட்டி போகல. என்ன முண்டன் சொல்ல, என்ன முண்டன் நீவான்னு சொல்லி எனக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் நாங்க எல்லாத்தையும் பேசணும். அந்த பீண்டார் செக்ரட்டரி எம்ஜிஆருக்கு வேண்டியவங்க அந்த அம்மாட்ட பேசி எம்பி தோத்துற பொழுது நான் அவரோட ரொம்ப சிறந்த விதத்துல தாழ்மையா உண்மையா எளிமையா எல்லாத்தையும் சொல்லிருக்கான். உங்க கோரிக்கை ஏற்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதான் பே கமிஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட். இந்த பே கமிஷனுடைய அனௌன்ஸ் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த விருதாயத்திலிருந்து நீங்க ஓட்டு போட்ட உங்க சர்வெண்ட் தான், உங்களுடைய ஊழியர் தான் இல்ல. விருதாயம் தான் என் தாய் மண்ணு. அந்த விருதாயத்திலிருந்து போற எனக்கு பண்றதும் வாழ்த்து கொள்றதும் உண்டுன்னா அதுக்கு ராஜவேலு மயில்கல் என்றதுனால தேவாதி தேவன் தூயாதி தூயவர். ஆமா, பட்சபாதம் இல்லாத பரம தெய்வம் சகல ஆசிரியம் அருளும்படி, அருளால் நெருக்கும்படி, வளர்த்தால் நெருக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் என் வணக்கம். எங்க அப்பா இந்த அச்சகத்தில் சேர்ந்துதான் எங்களெல்லாம் உருவாக்கியிருக்காரு. அதனால நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு எங்க அப்பாவை வாழ்த்த வயசு இல்லைனாலும் வணக்கம் தெரிவிச்சு நன்றி முடிச்சுக்கிறோம். தொழிற்சங்கத்தின் தலைவர் ஜோதி வள்ளலார் வழியில் இவருடைய தந்தையார் இவருடைய குடும்பத்தார் அனைவருமே பொருளாதார ஒரு குடும்பம். நல்ல ஒரு பண்பான ஜோதி என்ற பெயர் அந்த வள்ளலார் கண்ட ஜோதியை பெயரை வைத்த நண்பர் அவர்கள் இந்த அச்சகத்தினுடைய தலைவராக சீரிய வழியை செயலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்னாரை வாழ்த்தி இந்த பொன்னாடை கொடுக்கிறேன். அனைவருக்கும் அதிகாரத்தினுடைய துணைப்பணியாளர் ஐயா அவர்களே, உதவி பணியாளர் அவர்களே மற்றும் தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா ராஜவேலு அவர்கள் எல்லோரும் கூறியது போல உழைப்பால் உயர்ந்தவர், பழகுவதற்கு எளிமையானவர். ஒரு செயல் எடுத்துக்கொண்டால் அதனை சீரிய முறையில் செய்து முடிப்பவர். அவரை வாழ்த்த வழியில் இருந்தாலும்
வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவாளர் ராசவேல் அவர்கள் இந்த அச்சகத்தில் 36 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி இந்த தினம் பணி நிறைவு செய்துள்ளார்கள். அவரை பாராட்டுவதற்காக சென்னையிலிருந்து நான் அழைப்புதல் இல்லாமலேயே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவருக்கு இந்த பொன்னாடை இந்த விழாவில் தலைவர் துணைப்பணியாளர் பொறுப்பவர்கள் இந்த அச்சகம் நவீனமயமாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை முன்னிட்டு இயந்திரம் வாங்குவதற்காக சென்னையில் உள்ள திருவாளர் குமார் துணைப்பணியாளர் அவர்களோடு டெல்லி செல்ல உள்ளார் என்ற செய்தி கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். சென்ற முறை கையொப்புவதற்காக இங்கே வந்த பொழுது இந்த அச்சகங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப் போகிறார்கள் என்று திடீரென்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டு நான் மிகவும் வருத்தமடைந்தேன். ஆனால் இந்த முறை எனக்கு இந்த அச்சகம் அவ்வாறு தனியார் மயமாக்கப்படவில்லை, இது மேலும் வளரும் என்ற ஒரு செய்தியை கேட்டு உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், இந்த அச்சகத்தை நம்பி தொழில்நுட்ப கல்லூரியில் புத்தகம் கட்டுநர்கள் மற்றும் உள்ள கல்வியை படித்து அப்ரெண்டிஸ் முடித்தவர்களெல்லாம் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இன்றைக்கு வேலை வரும், நாளைக்கு வேலை வரும் என்று அவர்களுக்கு 2010ஆம் ஆண்டிலே தை பிறந்த உடனேயே மிக நல்ல செய்தி கிடைத்து அவர்களெல்லாம் இங்கே வேலையில் சேர்வார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு, திருவாளர் ராசவேல் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்தவரை மிக முக்கியமாக ஒரு கருத்தை கூற வேண்டும். அவர்கள் ஓம் மாவிடந்தை என்ற கிராமத்தில் மிகவும் சிரமமாக படித்தார்கள் என்று அவர்கள் உறவினர் கூறினார். ஆனால் அவரை பெற்றெடுத்த தாயார் அவரை வளர்ப்பதற்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதை நான் அறிவேன். அவருடைய தகப்பனார் பாதியிலேயே விட்டுவிட்டு சென்றுவிட்டார். அந்த தாயார் தன்னுடைய சகோதரனுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து அங்கே தங்கி அவரை மிகவும் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி புகழ் பெற்றிருக்கிறார் என்றால் இதனுடைய புகழெல்லாம் அந்த தாயாரையே சேரும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எனக்கு முதலில் உத்தியோகம் கிடைத்த பிறகு ஒரு வீட்டை நான் பெற்றேன். அந்த வீட்டிற்கு எனது தாயாருடைய பெயரை வைத்தேன். அதே போல அவருடைய வீட்டில் அவருடைய துணையாருடைய பெயர் இருக்கின்றது. அது அவருடைய மகன்கள் கட்டிய வீடு. இவர் கட்டும் வீட்டிற்கு இவருடைய தாயாரினுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்து, அந்த தாயாருடைய நினைவு இந்த பூலகில் உள்ளவரை இங்க பிரமாதமாக இருக்க வேண்டும் என்று நான் தெரிவித்து, அவரும் அவருடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியங்களோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்தி, இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய
இந்த விழா குழுவினரை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழில்முறையில் மிக துல்லியமாக பணியாற்றக்கூடியவர். ஒரு சில தவறுகள் இந்த கிளையிலே கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதை பின்பற்றி நாங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் எங்கள் முன்னோர் சென்ற வழியை நாங்கள் சென்றோம். இப்படி இருக்கக்கூடாது, இதை இப்படி மாற்றி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று எங்களை வழிநடத்தி ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகத்தை தனியாக போட்டு மிக சீரிய முறையில் எங்களை இவ்வளவு நாள் நாங்கள் செய்த தப்பிருந்து தகவலை திருத்தி எங்களை வழிநடத்திய எனக்கு அன்புக்குரிய நண்பர் உதவி பணியாளர் ஆர் உதயகுமார் அவர்களை நினைவுகளை வாழ்த்தி அவருக்கு இந்த போராடை ஏற்பட்டது. தொழிற்சங்கத்தின் சார்பாக விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் அன்பு பணியாளர்களுக்கும் வருகிற வணக்கத்தை தெரிவித்து நான் இங்கே வந்து சேர்ந்தது வந்து 6 மாதம் தான் ஆகும். ராஜவேலிக்கு 6 மாதமாக தான் பழகினேன். ரொம்ப இனிமையாகவும் எந்த வேலை சொன்னாலும் முகம் சுழிக்காமல் செய்து கொடுக்குறாரு. எல்லா வேலையும் நல்லா செய்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கிறாரு, என்ன செய்கிறாரு. அவர் கேள்வி கேட்கணும், ஏங்க நீங்கள் ஒரு டிப்ளமோ பட்டையை படிச்சு முடிச்சிருந்தா என்னுடைய லெவலில் வந்துக்கலாமே. அவ்வளோ இருக்கு. அப்போ தான் சொன்னார், எனக்கு குடும்ப சூழ்நிலை படிக்க முடியும். படிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு என்னோட இடத்துல இருந்து ரிட்டையர்டாக இருப்பார். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவ்வளோ அருமையாக வேலை செய்யணும். முகம் சொல்லிக்க மாட்டார். எந்த வேலை சொன்னாலும் கரெக்டாக உடனே 5 நிமிஷம் சேர்ந்து முடிச்சுருவார். அவர் வந்து இங்கேருந்து வயது போகிறது இந்த அச்சடிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன செய்யறது? அவர் கல்வி நேரம் போகிறார், வேற என்ன செய்ய. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஒருத்தருந்தாமே இதை பார்த்துப்பார். மிஷினு கம்போசிங்கு பைனிங் எல்லாம் பார்த்துப்பார். ஒரு பெரிய தூணே போகிற மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு 6 மாதத்தில் அவர் கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப வாழ்த்து பேசுனீங்க, இல்லை வேறு எதுவும் பேச முடியல, எல்லாமே வாழ்த்து பேசுனீங்க. அவர் வந்து ரிட்டையர்ட் பண்ணாலும் அவர் தமிழ் பணிக்க சிறந்து வரணும். அவர் குடும்பத்தோட சீன சிறப்பமாக நலமுடன் வாழ எல்லா வள இளைஞரையும் கேட்டுக்கொள்கிறேன். என்னை 10 மாதம் சுமந்து பக்குவமாக இருக்க என் அன்னைக்கு முதல் தாயோட கல்வி தமிழோட நெஞ்ச தாமரையில் வீட்டு கை நடுவோட சேரியவனின் முதல் வணக்கம் இன்றைக்கு நீங்கள் சிந்தையிலே ஏற்றி வைத்து தந்தை. நீங்கள் தூயவழி திருப்பாத கமலத்திற்கே தொழுகையினை செய்து இந்த அரங்கத்திலே நான் வணக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்தப்படுகிறேன். இந்த விழாவில் தலைமை பொறுப்பேற்று அவசர கருதி சென்ற துணைப்பணி மேலாளர் பொறுப்பு அன்புக்குரிய நிரந்தரம் அவர்களை முன்னிலை பொறுப்பேற்று தலைமை பொறுப்பேற அவர் தாங்கி தொடர்ந்து விழாவை சீரிய முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய உதவி பணியாளர் ஆர் உதயகுமார் ஐயா அவர்களே, என்னுடன் பணியாற்றி ஓய்வு பெற்று சென்றாலும் இந்த அச்சகத்திலே மரபணு மன்றம் மூடி கிடந்தது, அதை ஒளியேற்றியவர். இங்கு இருந்த அச்சக தொழிலாளர்களுக்கெல்லாருடைய அன்பையும் பெற்றவர் அன்புக்குரிய நண்பர் கவர்னர் ஜெயச்சந்திரன் அவர்களே,